இல்ல நண்பா, சந்தானம், மேகா ஆகாஷ் மற்றும் நிறைய காமெடி ஆக்டர்ஸால சேர்ந்து நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் வடக்குப்பட்டி ராமசாமி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஜனவரி 2 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குன்னு இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்கலாமா இல்லை வேணாமா, இந்த படம் ஒர்த்தா இல்லையாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னென்னு பார்த்தா, அந்த ஊரில் இருக்கிற ஒரு கோயிலை பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளால் மூடுறாங்க. அந்த கோயிலை மூடினதுனால அது திரும்ப திறக்கிறதுக்காக நம்ம ஹீரோ என்னென்ன பித்தலாட்டம் பண்ணி ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் ஏமாற்றி அந்த கோயில் எப்படி திறக்க வைக்கிறாங்கிறது இந்த படத்தோட கம்ப்ளீட்டான கதை. இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தா கார்த்திக் யோகி. இவர் எந்த படம் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்காருன்னா சந்தானம் நடித்த டிக்கிலோனா அந்த படத்தோட டேரக்டர் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. அதோட டைம் ட்ராவல் கான்செப்ட் கொஞ்சம் வேறு மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கதை. ஆஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா காமெடியாக மட்டும் வச்சு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பானை செஞ்சு விற்கிற ஆள். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட்னால அந்த பானையை பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா அறிவில்லாமல் பார்த்தீங்கன்னா சாமின்னு சொல்லி அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பில்டப் கொடுத்து அதை ஏற்றி விட்ருவாங்க. நம்ம ஹீரோ இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பானையை வச்சு ஒரு சாமி கோயிலாக உருவாக்கி சாமியை வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி இவர் மக்களை ஏமாற்றிட்டு பணம் சம்பாரிச்சிக்க டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாசில்தார் வர்றாரு. அந்த தாசில்தார் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கொடுத்து இந்த மாதிரி நம்ம ஷேர் பிரிச்சுக்கும் போது அவங்க 2 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒத்து வராதனால இவர் பார்த்தீங்கன்னா தாசில்தார் பார்த்தீங்கன்னா கலெக்டர்கிட்ட சொல்லி அந்த கோயிலை மூடிடுறாங்க. அந்த கோயிலில் மூடினதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா மெட்ராஸை அப்படிங்கிற ஒரு நோய் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அந்த நோயை பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்லேருந்து இந்த கிராமத்துக்கு கொண்டு வந்து எல்லாத்துக்கும் பரப்பி இந்த சாமி கோயிலை மூடினால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ப வச்சு அதுக்காக அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அந்த மூட நம்பிக்கை அவங்களுக்குள்ளே எவ்வளோ திணிச்சிருக்குங்கிறது, அடுத்தது என்ன நடக்க போகிறங்கிறத சுவாரஸ்யமான கதை தான் இந்த படம். இந்த படத்தில் நிழல் ரவி அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கிலோனால் நடித்த மாதிரியே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வருது. அந்த அரை மணி நேரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமெடியாகவும் நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக அரை மணி நேரத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஒரு பெஸ்ட்டு கிளைமேக்ஸ்னு சொல்லலாம். படத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து காமெடியாகவே கொண்டு போயிட்டு காமெடியாகவும் முடிச்சிருப்பாங்க. முக்கியமாக இந்த படத்தில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா சாமி பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கையாக நம்பிட்டு ரொம்ப அதுக்காக ஏமாந்துட்டு இருக்காங்கிறத பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக காட்டியிருந்தாங்க இந்த படத்தில். இந்த மாதிரி சாமி பேரை வச்சு நிறைய பேர் ஏமாத்துறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி இந்த மூவி கண்டிப்பாக இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கணும், கம்ப்ளீட்டாக காமெடியாக இருக்கும், ஃபேமிலியோடு போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மூவியை கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபன்னு அண்ட் என்டர்டெய்னிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு சந்தானம் ஃபேன், உங்களுக்கு சந்தானம் காமெடிஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஒரு என்டர்டெய்னிங்காக மூவிஸ் எல்லாம் பார்ப்பீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த மூவியை கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காகவும் சந்தானம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில்.